இப்படி கம்மியாக வச்சுக்கிட்டு நீங்கள் வைட்டமின் டி இன்க்ரீஸ் பண்ணாமல் வெறும் கால்சியம் சத்துள்ள உணவுகளோ மருந்துகளோ கூட நீங்கள் எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு போனுக்கு போய் சேராது. ஃபஸ்ட்டு வைட்டமின் டிக்கு மருந்து எடுத்துக்கிட்டு வைட்டமின் டியை முதல்ல நீங்கள் சரி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கால்சியத்துக்கு மருந்து எடுக்கிறீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு சேரும். அதான் அவசியம். அதனால் வைட்டமின் டிக்கும் இன்றைக்கி நிறைய மருந்துகள் கிடைக்குது. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா மருந்துகள் மூலமாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் நேச்சுரலாக நீங்கள் சூரிய ஒளியில் வாங்குறது தான் பெர்மனண்ட். இன்னும் உங்களுக்கு 10 இருக்குது, 6க்கு போயிடுச்சு, அப்போ உடனே சடனாக இன்க்ரீஸ் பண்ணணும்னா அப்போ நம்ம மருந்துகள் எடுத்துக்கலாம். மருந்துகள் எடுத்துக்கிட்டு நம்ம அப்படியே கடை 30 35 அந்த ரேஞ்சுக்கு உங்களுக்கு வந்துருச்சா அதுக்கப்புறம் நீங்கள் மெடிசன்ஸை நிப்பாட்டிட்டு நீங்கள் சூரிய ஒளியில் டெய்லி ஒரு அரை மணி நேரம் அப்படி கொண்டு வாங்க. அதான் பெட்டர். ஏன்னா மருந்துகளில் நீங்கள் உங்களுடைய வைட்டமின் டி ஏறிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது பெர்மனண்டாக நிற்காது. நீங்கள் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு நீங்கள் வைட்டமின் டியை சரி பண்ணணும் அப்படின்னா கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெய்லி அப்படின்னா வைட்டமின் டேப்லெட்ஸ் எடுக்கிற மாதிரி ஆகிப்போம்.